அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் வருடத்தினுடைய முதல் நாளான சித்திரை 1 நாம் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுவோங்க. இந்த வருடம் முழுவதுமே செல்வம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக, வறுமை நிலையில் இருந்து முற்றிலுமாக நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக பலவிதமான வழிபாடுகள் செய்கிறது உண்டு. இதில் நிறைய முறைகளும் இருக்குதுங்க. இதில் நிறைய பேருக்கு தெரியறதும் இல்லை. அப்படி இந்த செய்யக்கூடிய வழிபாடுகளுடைய மிக சிறப்பான மிகுந்த வழிபாடு பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக தீப வழிபாடு ரொம்ப முக்கியத்துவங்க. தீபத்தை ஒரு குறிப்பிட்ட முறையில் நாம் இந்த நாளில் நம்ம வீட்டில் ஏற்றுவதன் மூலமாக நம்மளுடைய வறுமை நிலை கண்டிப்பாக நீங்கும், செல்வம் செழிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நாளுக்கு அப்படின்னு ரொம்பவே சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அதனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த நாளை தேர்ந்தெடுத்து தமிழ் வருடத்தின் முதல் நாளாக கொண்டாடி வருகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த நாளில் நாம் என்ன மாதிரியான வழிபாடு, எந்த நேரத்தில் எந்த மாதிரியான தீபம், எந்த குறிப்பிட்ட அந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் இந்த சித்திரை 1 அந்த மாலை இந்த தீபத்தை ஏற்றிவாங்க. அப்படி நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 3 நாட்களுக்கு கூட இந்த வழிபாடு செய்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு வறுமை நிலை நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே போற்றி என்ற வாசகத்தையும் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது, அதை நீங்கள் முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். இந்த சித்திரை 1 தீப வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தெய்வத்தை நாம் வழிபாடு செய்வதாக இருந்தாலும் கண்டிப்பாக அது கண்டிப்பான சரியான முறையில் நம்ம கடைபிடிக்கணும். அந்த வழிபாட்டில் தீபம் அப்படிங்கிறது இடம் பிடிக்கிறது முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லலாம். பல தெய்வங்கள் தீப வடிவில் தான் அருள்பாலிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதால இந்த தீப வழிபாடு ரொம்பவே முக்கியம். அதில் குறிப்பாக சிவபெருமான் ஜோதி வடிவமாக திகழக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு உரிய நாளாகத்தான் இந்த திங்கட்கிழமை நாள் திகழுது. கார்த்திகை மாதத்தின் சோமவாரம் அப்படின்னு சொல்லப்படுவது எந்த அளவுக்கு சிறப்பானதோ அதே போல தான் சித்திரை மாதத்தில் சோமவாரமும் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அன்றைய நாளில் நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். இந்த தீபத்தை பிரதோஷ நேரமான 4:30 மணியில் இருந்து 6 மணிக்குள்ளே வீட்டு பூஜை அறையில் நாம் ஏற்றணும். ஒருவேளை 6 மணிக்குள்ளே ஏற்ற முடியல அப்படின்னு சொல்கிறவங்க 6 மணிக்கு மேலே கூட இந்த தீபத்தை ஏற்றலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது ஒரே ஒரு இலை தான். அதுதான் சிவபெருமானுக்கு உரிய இலையான வில்வ இலை. இந்த வில்வ இலையில் தீபம் ஏற்றணுங்க. அதாவது வில்வ மரமாக இருந்து சிவபெருமானை நினைத்து தவம் செய்து அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்றவர் தான் மகாலட்சுமி. அப்படி மகாலட்சுமி தாயார் இந்த வில்வ இலைகள் நமக்கு செல்வ செழிப்பை தரக்கூடியதாக திகழ்கிறாங்க. இது நம்ம எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாம்பழத்தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தாம்பழத்தட்டின் மேலே வில்வ இலைகளை பரப்பிக்கொண்டு புதிதாக வாங்கிய ஒரு அகல் விளக்கை எடுத்து சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்யலாம். இந்த அகல் விளக்கை வில்வ இலையின் மேலே வைக்கலாம். பிறகு அதில் சுத்தமான பசு நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றலாம். இந்த தீபத்தில் நாம் சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். பிறகு அந்த தீபத்தை பார்த்தவாறு நமக்கு தெரிந்த சிவனுடைய மந்திரத்தை முழு மனதோடு சொல்லலாங்க. அப்படி உங்களுக்கு மந்திரங்கள் எதுவும் தெரியல அப்படின்னு சொன்னால் கூட ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கூட நம்ம முழு மனதார சொல்லி வழிபாடு செய்யலாம். அப்படி சிவபுராணத்தை படிக்கலாம். கோளாறு பதிகங்களை படிக்கிறதுக்கு கூட நல்லது. இந்த முறையில் நாம் ஏற்றி வைத்த தீபத்தை பார்த்தவாறு சிவபெருமானுக்கு உரிய பாடல்களை நம்ம படிப்பதன் மூலமாக சிவபெருமான் எப்படி மகாலட்சுமி தாயாருக்கு செல்வங்களை வாரி வழங்கினாரோ, குபேரனுக்கு சம்பத்துக்களை வழங்கினாரோ, அதே போல நம்மிடம் இருக்கக்கூடிய வறுமையையும் முற்றிலும் நீக்கி செல்வத்தை சேர்ப்பதோடு குபேர யோகத்தையும் தருவார் என்று சொல்லப்படுது. இந்த தீபமானது குறைந்தது அரை மணி நேரமாவது எரிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அரை மணி நேரம் எரிய விடுமாறு பார்த்துருக்கிறது நல்லது.
பிறகு இந்த தீபத்தை நாம் குளிர வைத்துடலாம். மறுநாள் காலையில் இந்த வில்வ இலைகளை எடுத்து கால்படாத இடத்திலோ அல்லது ஓடக்கூடிய நீரிலோ போட்டுடலாங்க. இதில் எந்த தவறும் இல்லை. இதே போல் எளிமையான தீபமாக தோன்றினாலும் இந்த தீபத்தை சித்திரை மாதமான இந்த சோமவார நாளில் பிரதோஷ நேரத்தில் நம்ம ஏற்றுவதன் மூலமாக சிவபெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவதோடு நம்ம வாழ்க்கையில் இருந்து வந்த வறுமைகளையும் முற்றிலுமாக நீக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் சிவபெருமானுக்கு உரிய இந்த வில்வ இலைகளை வைத்து நாம் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த நாளில் இப்படி வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அது நமக்கு மிகப்பெரும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த சித்திரையில் வரக்கூடிய கனி காணுதல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கனி காணுதல் நிகழ்ச்சியில் நம்ம முடிந்த வரைக்கும் ₹1 நோட்டாவது வைத்து வழிபாடு செய்தது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நாம் மேலும் இந்த தமிழ் வருட பிறப்பில் ரூபாய் நோட்டு பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பூஜை செய்த அந்த பணத்திலிருந்து ஒரு சிறு தொகையை எடுத்து உண்டியலில் சேர்த்து வைக்கலாங்க. இந்த உண்டியல் கட்டாயமாக நம்ம தென்மேற்கு மூலையில் தான் இருக்கணும். இதே போல் உங்களுக்கு எப்போல்லாம் வருமானம் வருதோ எப்போதெல்லாம் சம்பளம் வருதோ எப்போதெல்லாம் லாபம் கொண்டு வரீங்களோ அப்போல்லாம் ஒரு சின்ன தொகையாவது இந்த உண்டியலில் போடலாம். உண்டியல் நிறைந்தவுடன் இந்த உண்டியலை கொண்டு போய் குலதெய்வ கோவிலில் செலுத்திட்டு வர்றது ரொம்பவே நல்லது. இந்த காணிக்கையில் குலதெய்வத்திற்கு போட்டு விட வேண்டியது சிறப்புங்க. எந்த நாம் இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி, பண பிரச்சனை வரும்போது குலதெய்வம் நம்ம உடனே இருக்கிறது என்று என்னை காப்பாற்றி விடு என வழிபட்டு கொண்டு நீங்கள் மேற்கொண்டு வாங்க. எல்லாமே சிறப்பாக நடக்கும். பணப்பிரச்சனை அதில் பாதாளத்தில் விழவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக இந்த பரிகாரம் இருக்குங்க. இது ஒரு எளிய பரிகாரம் தான். நாம் இன்று முதலே இந்த தென்மேற்கு மூலையில் குலதெய்வத்திற்கு பணம் சேர்க்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க. நம்ம குடும்பத்துக்கு நிச்சயமாக பெரிய அளவில் நல்லது நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இது ரொம்ப நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொன்னது. நீங்களும் கண்டிப்பாக கடைப்பிடிங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இதே போல் நம்ம தமிழ் புத்தாண்டு பற்றி பார்க்கும்போது இந்த நல்லபடியாக நம்ம இந்த புத்தாண்டை வரவேற்றிருக்கிறோம்னு சொல்லலாம். பூஜை செய்து கொண்டாடி வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பல பேர் வீட்டில் காலையிலேயே சிறப்பான வழிபாடு செய்து முடித்திருப்பாங்க. கனி காணுதல் நிகழ்ச்சியும் சிறப்பாக நடந்திருக்கும். மேலும் இந்த இனிய நாளில் இந்த வருடம் முழுவதும் அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நாமும் வேண்டிக் கொண்டு இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு மேலும் ஆன்மீக தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. குறிப்பிட்டு நாம் இந்த நாளில் அனைவருமே கனி காணக்கூடிய நிகழ்ச்சியில் முடிந்த வரைக்கும் ₹1 நோட்டாவது வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். அப்படி இல்லை அப்படின்னா சில்லறை நாணயங்களாவது பூஜை அறையில் கண்ணாடி முன்பு வைத்திருப்போம். எல்லா வீட்லேயுமே தாம்பூலத்தட்டில் அந்த நாணயங்கள் இப்போதும் இருக்கும். அந்த நாணயத்தையோ அல்லது ₹1 நோட்டையோ வைத்து தான் நாம் பரிகாரம் செய்கிறது பார்க்கப்படுது. குறிப்பிட்டு இந்த பரிகாரத்தை நாம் செய்தால் வருடம் முழுவதுமே எந்த சூழ்நிலை வந்தாலும் எக்காரணத்தை கொண்டு நம்ம அந்த பணம் சம்மந்தப்பட்ட சிக்கலில் போய் சிக்கிக்கொள்ளவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, நேரமும் காலமும் கிரக சூழ்நிலைகளும் தசாபுக்தியும் சரியில்லை அப்படின்னா அவர்களுக்கு பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தானாக வீடு தேடி வரும். அந்த ஒரு நொடி பொழுதில் கோடீஸ்வரங்க கூட அவங்களோட தரத்தில் இருந்து கீழே விழுந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வரவே கூடாது அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதில் ஒரு முக்கியமானது தான் நாம் இப்போ பார்த்தது. ஒரு சின்ன உண்டியலை எடுத்து நம்ம வீட்டு தென்மேற்கு மூலையில் வைத்து குலதெய்வத்திற்கான உண்டியலாக அதை நினச்சி வழிபாடு செய்யணும். மேலும் அந்த உண்டியலில் போடக்கூடிய பணத்தை குலதெய்வ கோவிலில் கொண்டு போய் தான் சாத்தணும். அந்த பூஜை அறையில் வைத்த பணத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் எடுத்துக்கலாம். வெறும் ₹11 எடுத்துக்கொண்டாலும் போதும். அதிகபட்சமாக எவ்வளவு ரூபாய் வேண்டுமானாலும் அந்த உண்டியலில் போடலாம். இது நம்மளுடைய விருப்பம். இப்படி நாம் இந்த சின்ன ஒரு நாணய பரிகாரம் செய்வது கூட வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த நாணய பரிகாரமாகட்டும் அல்லது தீப வழிபாடு இதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.